பெரிய படங்களே ரிஸ்க்கு. பட் பெரிய படம் எடுக்கிறவங்க தாங்குறாங்க, நடிகர்கள் தாங்குறாங்க. அதில ஏதோ முன்ன பின்ன பண்ணிக்கலாம். ஆனா சிறிய படங்கள்ல அப்படியே காணாம போயிடுது. 100 போட்டா 110 போகுது. அந்த மாரி தான் வந்து இன்னைக்கு நம்முடைய சக்சஸ் ரேட் 10% 10%க்கு இன்னும் தமிழ் சினிமா வரல. நம்ம 7, 8%லேயே இருக்கிறோம். அதனால இத்தனை தோல்விகளை தாண்டி இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க. படம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. இத்தனை ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை குடுத்துட்டே இருக்கிறாங்க. இத்தனை மீடியாக்கள சந்திக்கிறாங்க. எல்லாமே நடந்துட்டே இருக்கு. ஆனா நீங்களும் கண் முன்னாடி பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு 3 படம், 4 படம் பார்த்துட்டு எவ்வளோ நொந்து போய் நீங்க போறீங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். அது உங்களுக்குள்ளேயே வந்து படம் நல்லா இல்லைன்னா ஒரு சின்ன கோபம் வரும். சரி அதே நேரத்தில உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும். என்னடா காச போட்டு இப்படி மாட்டிட்டு இருக்கானேன்னு அந்த ப்ரொடியூசர பார்த்தோன்னே உங்களுக்கு தோணும். அந்த மாரி தான் இன்னைக்கு ஒரு 90% படங்கள் நிலைமை இருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து ஒரு சிறிய முதலீட்டில, ஒரு மீடியம் முதலீட்டில நல்லபடியா வேகமா திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஒரு நீண்டகால போராளி உதயாவோட ஒரு படம் ஜெயிக்கணுன்றது என்னுடைய நெஞ்சார்ந்த ஆசை. ஏன்னா அந்த சினிமாவில் வந்து இந்த வெற்றியை நோக்கி போறல அதாவது ஒரு நல்ல சினிமா பேக்ரவுண்ட்லேயே இருந்துட்டு சினிமா பேக்ரவுண்டில் அப்பா சினிமா பேக்ரவுண்டில் அண்ணன் ஆனால் கூட அந்த போராட்டம் அவன் ஜெயிக்கணும்ல. அப்பா ஜெயிச்சிட்டாரு, அவர் சாதனை பண்ணிட்டாரு, அண்ணன் ஜெயிச்சிட்டார் சாதனை பண்ணிட்டார், தம்பி நான் எப்போ ஜெயிக்கிறதுன்னு அந்த ஒரு தனியாளாக இருந்தால் கூட அந்த ஏக்கம் கம்மியாக இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும்பொழுது அந்த தவிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான்